ஓம் சிவாய நம. அஷ்டாவஜரா இல்லம் மைத்திலி. நம்ம நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். புத்தி இல்லை உனக்கு, புத்தியை வந்து நல்ல புத்தியாக வச்சுக்கோ, உன் புத்தியே சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நம்ம நல்லா திட்டுவோம் நிறைய பேர். ஸோ இங்கே தான் ஜோதிடத்தோட நுட்பமான விஷயங்கள் உண்டு. புத்தி சரியில்லை புத்தி சரியில்லைன்றாங்கல்ல, அந்த புத்தினா என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணத்தெல்லாம் குறிப்பிட்றதான் தசா புத்தி அந்தர். ஸோ எந்த ஒரு செயல் நடக்கணுன்னாலும் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? தசா காலம் வரணும், புத்தி காலம் வரணும், அந்தர் காலம் வரணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தசான்றது மிகப்பெரிய ஒரு வழி. அந்த வழியில் புத்தின்றது நாம் எந்த எண்ணத்தில் பயணிக்கிறோம் அப்படின்றது ஒரு கணக்கு. இதில் அந்தர் அப்படின்றது மறைமுகமான சில விஷயங்களை கொடுக்க பொழுது அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ தசான்றது ஒரு பெரிய வழி. அந்த வழியில் நீங்கள் எந்த புத்தியோடு செல்ல போகிறீங்க அப்படின்றது தான் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 பேசிக்காகவே நமக்கு வந்து கோளாறு இதுதான். 6, 8, 12 பாதகாதிபதி. இதில் எல்லாம் வந்து புத்திகள் வந்து தடுமாறும், எண்ணம் வந்து தடுமாறும். அதாவது என்னென்னா, குறிப்பாக வந்து சொல்லணுன்னா 6ல் வந்து போகும்பொழுது உடல் ரீதியான சில கோளாறுகள் வருதுன்னும் பொழுது அதோட சார்ந்த விஷயங்கள் வந்து உடலில் வந்து ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய அளவு தன்மை வந்து மாறுபடும். மூச்சு காற்று வந்து 6ஆம் பாவத்தோட வந்து தொடர்பில் ஓடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் வந்து ரொம்ப லேசியாக போயிடும். இது வந்து 8ல் போகும்பொழுது 8 புத்தி வந்து நமக்கு போகும்பொழுது எக்ஸ்ட்ரீமான ஆசை வரும். அந்த ஆசை வந்து பேராசையாக மாறும். அப்போ என்ன ஆகுனா, எண்ணங்களின் ஓட்டம் வந்து ரொம்ப வேணும் வேணும் வேணும்னு வரும். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, தீராத ஆசையை கொடுக்கக்கூடியது 8ஆம் பாவம். ஆசையை தூண்டி விட்டு அழிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். இதை தரக்கூடியது தான் வந்து 8ஆம் பாவத்தோட புத்தி. ஸோ இதில் வந்து அந்த அந்தர் பீரியட் வந்து நம்ம ஜென்ம லக்னத்துக்கு எதெல்லாம் நமக்கு நல்லது இருக்கோ, நல்ல பாவத்தில் இருக்குது, நல்ல கிரகங்களாக இருக்கோ, அந்த குறிப்பிட்ட அந்தர் காலம் நம்மளை வந்து ஒரு சீரான ஒரு வழியில் கொண்டு போகும். சில பேரெல்லாம் வந்து அந்த 8ஆம் பாவத்தோட குறிப்பிட்ட ஒரு காலம் அந்தர் காலம் நடக்கும்போது டக்குன்னு அப்படியே சலன புத்திக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு எல்லாமே லாஸ் பண்ணுறாங்க. அந்த மறைமுகமான சில விஷயங்களை சொல்லக்கூடியது தான் தசா புத்தி அந்தர். பெரிய வழி நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், மறைமுகமான சில விஷயங்கள், இதுதான் தசா புத்தி அந்தர். இதை வந்து நம்ம கரெக்டாக எந்தெந்த கிரகங்கள் நம்ம கட்டத்தில் இருக்குது, எந்த தசா புத்தியில் எப்படி நம்ம புத்தியை வச்சுட்டு நம்ம செயல்படணும்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான் ஜோதிட பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இது போல் நுணுக்கமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.